இந்த மாதிரி நோபா இருக்கிற உங்களோட கேம் பிளே இந்த மாதிரி ப்ரோ பிளேயரா மாத்தலாம். அது எப்படி தெரிஞ்சுக்க முன்னாடி வீடியோ ஃபுல்லா பாருங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஸ்குவாட்ல ஒரு 3 பேர் ப்ரோ பிளேயரா இருப்பாங்க, நீங்க நோபா இருப்பாங்க. அதனால அவங்களோட ஸ்குவாட்ல உங்களை இன்வைட் பண்ண மாட்டாங்க. நீ இந்த மாதிரி ப்ரோ பிளேயரா மாறினா உங்களுக்கு இன்வைட் பண்ணாம இருப்பாங்களா என்ன? அது எப்படி தெரிஞ்சு இப்படி வாங்க வீடியோக்குள்ள போலாம். செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. சென்சிட்டிவ் இருப்பாருங்க, அதுதான் உங்களோட ப்ரோ பிளேயரை மாத்தினா. சென்சிட்டிவ் மட்டும் முக்கியம் இல்ல, ஒரு நல்ல போனா இருக்கணும், ஒன்னு எம்எஸ் இருக்கணும், அது இல்லாம இந்த சென்சிட்டிவ், இந்த 3 இருந்தா தான் உங்களோட கேம் பிளே வந்து ப்ரோ பிளேயரா மாத்த முடியும். இங்க பாத்தீங்கன்னா அதுல எத்தனை வெரைட்டி கொடுத்துருப்பாங்க. லோ, மீடியம், ஹை, மோஸ்ட், சீசன் எக்ஸ்பர்ட், கஸ்டமைஸ், இந்த மாதிரி 6 இருக்கு. உங்களோட கேம் பிளே வந்து லோவில் இருந்துச்சுன்னா, இப்போ உள்ள எனிமி இருக்காங்க பார்த்தீங்களா, சீசன் எக்ஸ்பர்ட்னா அவங்க உங்களை ஈஸியாக கில் பண்ணுறாங்க. ஏன்னா பாருங்க, லோவுக்கும் சீசன் எக்ஸ்பர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? இது மாதிரியே நீங்க ஈஸியாக கில் பண்ணிக்கலாம். மீடியம் பாருங்க, தெரியுதுங்களா? அவங்களே ஆட்டோமேட்டிக்கா ஸ்கோப்பும் சரி எல்லாமே லூட்டு எல்லாமே அவங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, தெரியுதுங்களா? அடுத்தது பாருங்க ஹை, இதுல பாருங்க, இதுல தெரியுதுங்களா? அடுத்தது மோஸ்ட். ஒரு 60% பீப்புள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் யூஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சீசன் எக்ஸ்பர்ட் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 10%. கஸ்டமைஸ் இருக்கு பார்த்தீங்களா, கஸ்டமைஸ்ல உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். மோஸ்ட் யூஸ் பாருங்க, தெரியுதுங்களா? இதுல உங்களுக்கு சென்சிட்டிவ் தெரியுதுன்னு பார்த்தீங்களா? ஸ்கோப்புக்கு பாருங்க, 3x, 6x, 2x, 4x, 8x இந்த மாதிரி இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க சீசன் எக்ஸ்போர்ட் பாருங்க, அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? நீங்க இந்த ஒரு லெவல் ஏற உங்களோட கேம் பிளே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே போகும். கஸ்டமைஸ் பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. மோஸ்டா பார்த்தீங்கன்னா சீசன் எக்ஸ்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நிறைய பேர் விளையாடுவாங்க. நான் என்னோட கேம் பிளேவும் சீசன் எக்ஸ்போர்ட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்கப்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுல தான் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. அதை வந்து நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, பக்கத்துல அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, இங்க பாருங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கண்ணுக்கு எது எதுலாம் வேணுமோ இது மூலியமா நீங்க ஈஸியா இது பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஆல் கண்ணு, AR, இங்க பாருங்க. நான் ஆல்ரெடி இப்படிதான் கஸ்டமைஸ் பண்ணி எல்லா பிளேயருமே விளையாடுவாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு எந்த கண்ணுக்கு கிரிப்பா இருக்கட்டும், மேகா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எல்லாமே இங்க பாருங்க. இந்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துக்கும். நீங்க இதுதான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மேக் வாங்குறது, கிரிப் வாங்குறது, அதெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. நீங்க செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்க, இதுல நீங்க ஒரு ஸ்கோப்புக்கும் ஒரு கலர் வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களோட எய்ம் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். எல்லாரோட ப்ரோ பிளேயர் வந்து ஸ்பெக்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கலர் வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, நானும் அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு வேரண்ட்லயும் மாத்திக்கலாம். ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுல தான் சொல்லணும். ஸ்மூத் ஐ இந்த மாதிரி இல்லாம நீங்க நல்ல ஃபோன் வச்சீங்கன்னா, டிவைஸ் வச்சீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வரும். மேக்ஸிமம் நீ என்ன இது வச்சாலும் சரி கலர்ஃபுல் வச்சுக்கோங்க. கலர்ஃபுல் வச்சீங்கன்னா எனிமி ஈஸியா இருவாங்க. இங்க பாருங்க, கிளாசிக்லாம் வச்சா டல்லா தெரியும். கிளாசிக் கலர்ஃபுல் வச்சு யூஸ் பண்ணுங்க. சாஃப்ட் மூவ் அதெல்லாம் வச்சுன்னா வேலைக்கு ஆகுது. கலர்ஃபுல் வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அது அப்ளை ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாத உங்களுக்கு கேமர்ஸ் வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க.